அந்த வாலிபன் தலைதெறிக்க ஓடி வந்தான். அவனால நிற்க முடியல. ஐயோ அம்மா கதிட்டு ஓடி வந்தான். யார் தெரியுமா? ஒவ்வொரு ஊர்லேயும் பலர் அடிக்கப்பட்டாங்களா, அப்படி இந்த வாலிபன் ஓடி வந்தான். ரேனியஸ் வந்து, ஐயா எங்களை அடித்து நொறுக்குறாங்க, எனக்கு அடி தாங்க முடியல, வேதனையாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணீரோட கதறிட்டு ஐயாட்ட வந்து நின்னான். ஐயா பார்த்தாரு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஆண்டவர் ஏற்றுக்கொள் விசுவாசிகள் எல்லாரையும் விட்டு போட்டு அடிக்கிறாங்க, கொல்றாங்க, வீட்டை தீ வைக்கிறாங்க, என்ன செய்யன்னு கலங்கி நின்னாரு. ஆனால் அவர் ஒரு நாளும் தயங்கலை, திகைக்கலை. ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு செய்வார்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தி அநேகருக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்தார். எந்த ஊரில் பிரச்சனை இருந்து யாரும் அடித்தாலும் கவலைப்படாமல் நேரடி என்ன தெரியுமா, பாளையங்கோட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. ஒரு தகப்பன் உள்ளத்தோட ரேனியஸ் எல்லாரையும் அரவணைச்சாரு. அவர் ஒரு நாளுமே ஓய்வில் இருந்தது கிடையாது. ஒருத்தர் என்ன பண்ணா தெரியுமா, குதிரையில் ஏறி அப்படியே டிராவல் பண்ணி நிறைய இடத்துக்கு போனால் ஏற்கனவே பார்த்தோம்ல. இப்போவும் அவர் போனார். இப்போ போன ஊர் பேர் நெடுவிளை. நெடுவிளை கிராமத்துக்கு போனால் அங்கே நிறைய கடைகளாக வச்சுருக்குறாங்க. நிறைய மிட்டாய் செய்கிறாங்க, அப்புறம் பொம்மை கடைகள், பலூன் கடைகள், அப்படி வட்டமாக கடைகளாக இருக்குது. இவருக்கு வேடிக்கை பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க அவங்க? அந்த ஊரில் ஒரு விழா, கொடை விழா மாதிரி கொண்டாடுறாங்க. ரேனியஸ் பார்த்துட்டே இருக்கிறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர் கூட்டத்தில் ஒரு சலசலப்பு. ஓடலாம், ஓடுறாங்க, கத்துறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேனியஸ் வேகமாக போய் பார்த்தாருன்னா அங்கே ஒரு பையனை ஒரு பாம்பு கடிச்சிட்டு. பாம்பு கடிச்ச உடனே, அந்த காலத்தில் பாம்பு கடிக்கல மருந்தே கிடையாது, விஷமுறிவுக்கு எதுவுமே கிடையாது. அந்த பையன் துடிச்சு ஐயா 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 அம்மா அப்படின்னு கத்திட்டு கீழே விழுந்து செத்து போனான். சாகக்கூடிய நிலைமையில் ஆயிட்டான். எல்லாரும் செத்து போயிட்டான்னு நினைச்சாங்க. அதை பார்த்த உடனே ரேனியஸ் ஓடி வந்தாரு. ஓடி வந்து அந்த பையனை அப்படியே தூக்கி எடுத்தாரு. அவன் எந்த இடத்துல பாம்பு கடிச்சதோ அதை ஒரு கத்தியை வச்சு கீறி அங்குள்ள ரத்தத்தை பூரா அப்படியே வெளியெடுத்தாரு. வெளியெடுத்துட்டு கொஞ்சம் மருந்து போட்டாரு. செத்து போயிட்டேன்னு நினைச்சார். சாகர தருவாயில் அந்த பையன் உயிரோடு இருந்துச்சு வந்தான். ஊர் மக்களுக்கு பெரிய ஆச்சரியம். எப்படி பெரும்பாலும் பாம்பு கடிச்சு செத்து போயிடுவானே, இந்த பையன் உயிரோடு சொல்லி எல்லாரும் பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு ரெனிசியாவுடைய வல்லமையை புரிஞ்சு கொண்டாங்க. கடவுள் அவருக்குள்ள இருக்காங்கிறத எல்லாரும் உணர்ந்து கொண்டாங்க. அந்த நெடுவிளைங்கிற கிராமம் தான் மெஞ்ஞானபுரமாக இன்னைக்கு மாறி இருக்குது. 1826 ஆண்டு மெஞ்ஞானபுரம் என்கிற ஊரை ரேனிசியா உருவாக்குனாங்க. நான் சொன்னேன்ல, அவர் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கெல்லாம் வரலாறு படைச்சாங்க. ரேனிசியா எங்கெல்லாம் வேலை செஞ்சாங்களோ அங்கெல்லாம் ஆண்டுக்கு பெரிய காலங்களை சாதிச்சாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கணும், மெஞ்ஞானபுரம் உலகம் முழுவதும் பெரியசாக பிரசித்தி பெற்ற அசனம், உலகத்தில் எல்லாரும் பேசுகிற அளவுக்கு அசனம், அவ்வளோ பிரபாண்டமான அசனம் நீ கொண்டாடுறாங்களா அந்த மெஞ்ஞானபுரம். அந்த மெஞ்ஞானபுரத்தை உருவாக்குனது நம்ம ரேனியஸ் ஐயா. அந்த ரேனியஸர் ஐயா அந்த பாம்பு கடிச்சா பையங்க அந்த பையனுக்கு எடுத்து அவனுக்கு நிறைய வேதத்தை கற்றுக் கொடுத்து அவனை பிரிப்பர ஆண்டி, அதாவது ஒரு ஊழியக்காரன் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு உருவாக்குனாரு. அவர் அநேக ஆண்டுகள், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அந்த மெஞ்ஞானபுரத்தில் ஊழியக்காரராக இருந்தார். அவருடைய மகள் அந்த ஊர் ஸ்கூலில் படித்து அந்த ஊர் ஸ்கூல்லையே ஆசிரியர் ஆனாங்க. இந்தியாவில் முதல் பெண் ஆசிரியங்கிற பட்டத்தை அந்த ஐயாவுடைய மகன் வந்தாங்க. மெஞ்ஞானபுரத்தில் இருக்கிற எலியட் டெக்ஸ்ட் போர்ட் அந்த ஸ்கூலில் தான் அந்த அவங்க மக படித்தாங்க. அதே ஸ்கூலில் அவங்க ஹெட் மாஸ்டர் ஆனாங்க. எப்படி பார்த்தீங்களா, ஒரு ஒன்றுமே இல்லாத கிராமத்தில் ரேனியஸ்ங்கிற தனிப்பட்ட மனிதர் வந்ததால் அவர் மூலமாக ஒரு ஊரே உருவாச்சு, ஒரு பள்ளிக்கூடம் உருவாச்சு, இன்னைக்கு இருக்கிற பிரம்மாண்டமான அந்த ஆலயம் உருவாக்குச்சு. ரேனியஸ் எந்த இடத்துல கால் வச்சாரோ அங்கே ஒரு ஆலயம் வந்தது, ஒரு பள்ளிக்கூடம் வந்தது, விசுவாசிகள் வந்தன. அவர் எப்பவும் டிராவல் பண்ணிட்டே இருப்பார். நான் சொன்னல, அவர் சொத்துன்னு சொல்லப்போனால் ஒரு கையில் தீவட்டி, குடிக்கிற தண்ணி, குதிரை தான். எதை பற்றி கவலைப்படலை. இரவும் பகலுமாக ஓடிக்கிட்டே இருந்தார். இரவும் பகலுமாக ஆண்டுக்காக ஓடிக்கிட்டே இருந்தார். ஒரு முறை என்ன பண்ணா, எடையன்குடி இருக்கு பார்த்தீங்களா, அந்த எடையன்குடி ஊழியத்தை நிறைவேற்றிட்டு குதிரையில் வந்துட்டு இருந்தார் பாளையங்கோட்டைக்கு. நைட் ஆகிட்டு குதிரை டிராவல் பண்ணுறாரு. இப்போ மாதிரி ரோடு கிடையாது, பாதைகள் கிடையாது, எதுவுமே கிடையாது. கையில் டார்ச், ஒரு பந்து அமைச்சிருப்பாரு, குதிரையை டிராவல் பண்ணுவார், அந்த பாதையிலேயே போவார். ஆனால் என்ன ஆச்சுன்னா, வழக்கமாக போன பாதையை மிஸ் பண்ணிட்டாரு. மிஸ் பண்ணி வேற பகுதிக்கு போனார். அங்கே போனால் அந்த ஊரில் நிறைய மக்கள் இருக்காங்க. தீப்பந்த வச்சு ஏதோ ஒரு சாமி கும்பிட்டு இருக்காங்க. இவர் அங்க கிட்ட போய் வழி கேட்கலாம். அவங்க கிட்ட போனாரு. அங்க இருந்து ஒருத்தனை ஓனம் கடிச்சிட்டு, ஓனம் கடிச்சு அவன் கீழே விழுந்து, ஐயோ என்னோட பெரியவர் வந்தாருன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஓடி போய் மலை ஏறிட்டான் அந்த அவனுக்குள்ள அந்த பிசாசு. ரேனியஸ் அந்த ஊர்ல பார்த்தாரு, மக்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்காரு சொல்லி அவர் சொன்ன வார்த்தையை கேட்டாங்க. அப்படியாக ரேனியஸ் உருவாக்கி அந்த ஊர் தான் ஆழ்வாநேரி. இந்த ஆழ்வாநேரி சபையை ரேனியஸ் எப்படி உருவாக்குற பார்த்தீங்களா, பாதை மாறி போனார். ரொம்ப பாதை மாறி போன பதறினோம்ல, ஐயோ தப்பான வழிக்கு வந்துட்டு என்ன திகைப்பல. ரேனியஸை திகைக்கவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும், எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக உழைத்தாரு. பாதை மாறிய போது அவர் உருவாக்கிய ஊர் தான் ஆழ்வாநேரி. இன்னைக்கு 11 சபைகளோடு 11 சபைகளோடு கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு 11 சபைகளோடு நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தில் இருக்கிற ஒரு பெரிய சபையாக ஆழ்வாநேரி விளங்குது. பார்த்தீங்களா,
அவர் நடந்தாலும் வழி தவறினாலும் எங்கே போனாலும் அவர் எங்கெல்லாம் கால்களை பதிக்கிறாரோ அங்க ஒரு வரலாற்றை பதித்தார். அவர் தடம் பதித்து நடந்தார், மற்றவர் தடத்தில் நடக்கவில்லை. நம்ம எப்படி நடக்கிறோம்? நம்ம போற இடத்துல நன்மை நடக்குதா? நம்ம போற இடத்துல நம்முடைய கால் பதிக்கிற இடத்துல ஏதாவது அற்புதம் நடக்குதா? இல்லையே. டேனிஸ் எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் எதையாவது சாதித்தாரு. ஆழ்வார் நிறைய தூரத்தில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த தூரத்தை பார்த்தாருன்னா நிறைய பேர் விளக்கு பத்தோடு நிற்கிறாங்க. உடனே தெரிஞ்சு போச்சு இவருக்கு, நான் பாதை மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கி வந்தார். பாவநாசத்தில் ஒரு பெரிய மனிதர் இருந்தார். அவர் வேறு விதமான கொள்கைகளை அநேகருக்கு பரப்பி வந்தார். அவர் ரேனியஸ் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். அவரை கர்சல் அப்படிங்கிற ஊருக்கு ஒரு சபை நிர்வாகி அந்த ஊருக்கு பொறுப்பாளராக போட்டார். அந்த ஊரில் இருந்த அந்த ஐயா மரித்த உடனே அவங்க மனைவி செவலில் வந்து ஊழியம் செய்தாங்க. அந்த கோவிந்த பெரியை சேர்ந்த இறந்து போன அந்த ஐயாவுடைய மனைவி செவலில் நிறைய நாள் ஊழியம் பார்த்து செவலில் ஒரு சபையை நிர்வாகினாங்க. எல்லா இடத்துலையும் சபையில் நிர்வாகி போய்கிட்டே இருந்தார். அவர் எங்கேயுமே சோர்ந்து போகலை. மக்கள் பல இடங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தேய்க்கிறாங்க, பிரச்சனை வருது, கஷ்டங்கள் வருது இல்லை. அவர் மொத்தமாக இவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சு சொல்லி பல குட்டி குட்டி ஊர்களை உருவாக்குனார். இன்னைக்கு இருக்கிற அநேக பட்டணங்கள் அவர் உருவாக்குனது தான். பாளையங்கோட்டில் இருக்கிற அடைக்கலாபுரம், சமானபுரம், அடைக்கலப்பட்டணம், இன்னுமாக நிறைய ஊர்கள், மெஞ்ஞானபுரம், முதலூர், இப்படிப்பட்ட சௌக்கியபுரம், இப்படி நிறைய ஊர்கள் உருவாக்கியிருக்கிறாரு. அவர் உருவாக்கின ஊர்களை பூரா பார்த்தோன்னா அந்த ஊர் பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், இது ரேனியஸியா உருவாக்குன அடைக்கலப்பட்டன்னு சொல்லி. அப்படி அவர் உருவாக்கின ஒரு ஊர் தான் டோனாவூர். 1827 புலியூர்குறிச்சி அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தை டோனா பிரபுட்ட கொஞ்சம் காசை வாங்கி ஒரு ஊரை உருவாக்கி அந்த கஷ்டப்பட்ட அநேக மக்களை அங்கே கொண்டு குடியேற்றினார். 6 மணியிலிருந்து ஒரு பெரிய ஜனக்கூட்டம் அங்கே கிளம்பி வந்தாங்க. அவங்க தங்கியிருந்தாங்க. அவங்க தான் அந்த டோனாவூர் உருவாக்குனாங்க. அந்த டோனாவூர் உருவாக்குனது ரேனியஸ் ஐயா தான். என்ன பண்ணாலும் எங்கே போனாலும் எதையாவது உருவாக்குனாரு. இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துக்கு அநேக ஊர்கள் ஐயாவால் உருவாக்கப்பட்டதான். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு வரலாற்றில் இருக்கிற அநேக சிறப்பு காரியங்களையும் அவர் உருவாக்குனாரு. 1834 ஜூலை மாதம் 9ஆம் தேதி என்ன பண்ணாருன்னா வீட்டில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு. அப்போ பார்த்தா நிறைய ஜனங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. வண்டியில் போறாங்க. அந்த வண்டியில் மேலே ஆடு கோழிலாம் தொங்க விட்டு இருக்குது. அப்படி அந்த வண்டி போயிட்டு இருக்குது. அவர் பார்க்குறாரு. தான் சபையார் ஒருத்தர் கூப்பிடுறாரு, எங்கே போகிறாங்க இந்த மக்கள்லாம்? அப்போ சொன்னார், இவங்க எல்லாரும் குரங்கணியில் போய் சாமி கும்பிட போகிறாங்க. எதுக்கு இவ்வளோ கூட்டமாக போகிறாங்க? எங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு டூர் போன மாதிரி இருக்குயா, நாங்கள் எல்லாம் ஜாலியாக போய் அங்கே ஆட்டை வெட்டி கறி வெட்டி சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம். வருஷத்துக்கு ஒருக்க டூர் போய் சொந்தமாக பந்தமாக சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னாரு. அந்த குதிரையில் வண்டியில் பார்த்தேன்னா நிறைய இவர் சபை விசுவாசி இருக்காங்க. ஒரு பெரிய சாக்கு, என்னடா வேற கடவுளை கும்பிடுறதுக்கு விசுவாசிகள் போகிறாங்க, கிறிஸ்தவங்க போகிறாங்க. இவருக்கு பெரிய கஷ்டமாக இருந்தது. என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறாங்க ஜனங்கள் அப்படின்னு பெரிய அதிர்ச்சி ஆச்சு. உடனே நினைச்சாரு, ஜனங்கள் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறாங்க, டூரை விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி அதற்கு இணையாக நம்ம ஒரு ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி அவர் ஆரம்பித்தது தான் மாம்பழச்சங்கம். இன்னைக்கு நம்ம மாம்பழச்சங்கம் கொண்டாடுறதுல பல ஊர்களில் வண்டிகளில் வேன்களில் வந்து நம்ம நூற்றாண்டு மண்டபத்தை கூடி ரெண்டு நாளில் சந்தோஷமா அநேக காரியங்களை பண்ணுறோம்ல. அன்னைக்கு வந்து அது திருநெல்வேலி மாவட்டத்தில் எல்லாருக்கும் ஒரு பெரிய டூர் ப்ரோக்ராம் இருந்தது. ஆடு கோழிலாம் கொண்டு வந்து சாப்பிட்டுட்டு சந்தோஷமா குடும்பத்தாரோடு அவங்க இருந்தாங்க. அந்த மாம்பழ சங்கத்தை உருவாக்குனது ரேனியஸ் ஐயா தான். பார்த்தீங்களா, இன்னைக்கு அவர் செய்த அநேக காரியங்கள் நம்ம இன்னைக்கு பின்பற்றிட்டு இருக்கோம். அது மாத்திரமல்ல, அன்னைக்கு அவர் ஊழிய திட்டத்தை கொண்டு வந்தார். எப்படின்னா, ஊழியங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும். அன்னைக்கு நிறைய பேருக்கு சம்பளம் கிடையாது. அப்போ சொன்னார், கைப்பிடி அரிசி திட்டம். என்ன செய்யணும்னா, சோறு பொங்கும் பார்த்தீங்களா, ஒரு வீட்டில் சோறு பொங்கும்போது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து அது தனியாக வச்சிடணும். பருப்பு குழம்பு வைக்கிறோமா, ஒரு கைப்பிடி பருப்பு எடுத்து தனியாக வச்சிடணும். பிடி அரிசி திட்டம் கொண்டு வந்தார். அநேக பெண்கள் அதை புரிஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒரு பிடி அரிசி ஒரு பிடி பருப்பு எடுத்து வச்சாங்க. அது சேர்ந்த உடனே கோயிலுக்கு கொண்டு வந்தாங்க. இன்றைக்கும் அநேக கிராமங்களில் தாய்மார் அந்த பிடி அரிசி திட்டத்தை பின்பற்றிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஐயா உருவாக்குனது. அநேக உபதேசிமாருடைய மனைவிமார் விதவைகளாக இருந்தாங்க. அந்த காலத்தில் அநேக குடி பிரச்சனைகள் இருந்ததுனால நிறைய விதவைகள் இருந்தாங்க. இந்த விதவைகள் குறித்து ரேனியஸ்க்கு ஒரு பெரிய கவலை இருந்தது. அந்த ஐயா உடனே ஒரு திட்டம் போட்டாங்க. இனி விதவைகளை கவனிக்கிறதுக்கு ஒரு நலச்சங்கம் உருவாக்குன்னு சொல்லி விதவைகள் நலச்சங்கன்னு ஒரு சில சங்கத்தை உருவாக்குனாங்க. அந்த சங்கம் இன்னைக்கு செயல்படுது. நம்ம திருநெல்வேலி திருமண்டலம் பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் மூலமாக அநேக விதவைகள் பராமரிக்கப்படுறாங்க. அதை உருவாக்குனது நம்ம ரேனியஸ் ஐயா தான். மாம்பழ சங்கம் உருவாக்குனாரு, கைப்பிடி அரிசி உருவாக்குனாரு, அப்புறம் விதவைகள் தர்ம சங்கத்தை உருவாக்குனாரு. இப்போ நிறைய பேர் ஒரு நாள் காணிக்க படைக்கிறோம்ல, சர்ச்செல்லாம் கவர் கொடுப்பாங்கல்ல, அதை உருவாக்கணும் ஐயா தான். அன்னைக்கு வந்து சம்பளமும் பெருசாக கிடையாது. அவங்க என்னைக்கு ஒரு நாளைக்கு என்ன தேவைப்படுமோ அவங்க தேவைகளுக்குள்ளதை சர்ச்சில் கொடுக்கணும்.
அன்னைக்கு அநேகர் தங்கள் காய்கறிகள், பழங்கள், அரிசி, பருப்புன்னு சொல்லி ஒரு நாளைக்கு தேவையானது கொண்டு கோயிலில் கொடுத்தாங்க. அப்படி ஒரு ஃபண்டை உருவாக்கி அது மூலமாக அநேக திருச்சபைகளை உருவாக்குனாரு. இன்னைக்கு LCF, லோக்கல் சர்ச் ஃபண்ட் ஒரு மெத்தட் இருக்குல்ல, அதை உருவாக்குனது ஐயா தான். இப்படி காசு பணத்தெல்லாம் மொத்தமாக சேர்த்து புதிய புதிய சபைகளை, கஷ்டப்படுற மக்களுக்கு புதிய சபைகளை உண்டாக்குனாரு. ஒரு பக்கம் திட்டங்கள் வளர்ந்துகிட்டே இருக்குது, அதுக்கு இன்னொரு பக்கம் பிரச்சனைகள் வளர்ந்துட்டே இருக்குது. நான் சொன்னல, அநேக வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன, அநேக வீடுகள் உடைக்கப்பட்டன, அநேகர் அடித்து விரட்டப்பட்டார்கள், அநேகர் சாகும் வரைக்கும் கொல்லப்பட்டார்கள். சபை ஒரு பக்கம் வளர்ந்தது, உபத்திரம் ஒரு பக்கம் வளர்ந்தது, சந்தோஷம் ஒரு பக்கம் வந்தது, பிரச்சனை ஒரு பக்கம் வந்தது. ரெண்டுமே மாறி மாறி வந்தது. நம்ம நினைக்கிறோம் ரெனிஸ் போனவொடனே எல்லாம் டக்கு 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 நடந்து கிடையாது. பல நாட்கள் கஷ்டப்பட்டு அநேக பிரச்சனைகளை சந்தித்து ரேனியஸ் அநேக மக்களை உருவாக்கி, அநேக சபைகளை கட்டி, அநேக பள்ளிக்கூடம் உருவாக்கினாரு. அவரு உண்டாக்கின சர்ச்சஸ் மட்டும் 371. 371 சபையை ஒரு தனி மனிதனாக நிர்வாகிக்கிறாரு. யாரு? ரேனியஸ். இன்னைக்கு இருக்கிற அநேக சர்ச்சஸ் இருக்குல்ல, திருநெல்வேலி எங்க போய் பார்த்தாலும் அதுக்கு அஸ்திவாரம் போட்டது ரேனியஸ் ஐயா இருப்பாரு. அவர் கட்டின முதல் சர்ச் தான் நம்முடைய கதீட்ரல். அப்படியே ஆரம்பித்து அநேக சபைகளை உருவாக்கினாரு. நிறைய சபைகளை உருவாக்கி அதிகபட்சமாக 371 சபைகளை திருநெல்வேலி மாவட்டத்தில் ரேனியஸ் ஐயா ஸ்தாபிச்சிருக்கிறாரு. ஒரு சாதனையாளர் அவர். நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இவர் அதிகமாக தமிழிலே ஆர்வலராக இருந்தார். தமிழில் நிறைய அறிவியல் காரியங்கள், பூகோள சாஸ்திரங்கள், அதிகமான புஸ்தகங்களை அந்த ஐயா உருவாக்குனாங்க. நல்ல ஒரு திறமையான எழுத்தாளர் கூட. ஒரு முறை அவர் ஒரு புஸ்தகம் எழுதினாரு. அந்த புஸ்தகத்தில் என்ன எழுதினா தெரியுமா? இங்கிலாந்து திருச்சபையில் உள்ள சில குறைகளை குறிப்பிட்டிருந்தார். அந்த குறைகளை குறிப்பிட்டு இந்த குறைகளை இங்கிலாந்து திருச்சபை செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு புஸ்தகமாக வெளியிட்டு இருந்தாரு. அந்த புஸ்தகம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இங்கிலாந்து போச்சு. அப்போ இங்கே பிரிண்ட் பண்ண முடியல. அந்த இங்கிலாந்து போனோட அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள பற்றி சொன்ன குறை இருக்கு பார்த்தீங்களா, அந்த குறைகளை போற நீக்கிட்டு சில காரியங்களை மட்டும் பிரிண்ட் பண்ணி புக்கா வெளியிட்டாங்க. ரெனிஸ் பார்த்தாரு, என்னது நான் எழுதின முழு புக்கு இதில் பிரிண்ட் ஆகலையே, பாதியை கட் பண்ணிட்டாங்களே, ஏன் கட் பண்ணாங்க அப்படி சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரு, இவர் தான் கை காசை போட்டு இவர் ஒரு புஸ்தகத்தை பிரிண்ட் பண்ணாரு. அந்த புஸ்தகத்தில் இங்கிலாந்து திருச்சபையின் குறைகள் எல்லாம் அப்படியே அப்பட்டமாக வெளியே வந்தது. இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி CMS சங்கத்துக்கு இந்த தகவல் எட்டியது. CMS சங்கத்தார் ரேனியஸ் மீது கடும் கோபம் கொண்டார்கள். மாடாக உழைத்த ரேனியஸுக்கு ஒரு பரிசு வந்தது. என்ன பரிசு தெரியுமா? ரேனியஸ், இனிமேல் CMS சங்கம் உனக்கு உதவி செய்யாது, நீ திருநெல்வேலியை விட்டு வெளியேற வேண்டும். திருநெல்வேலியில் 371 ஆலயத்தை கட்டிய ரேனியஸை வெளியே போ என்று சொன்னார்கள். இனிமேல் திருநெல்வேலி ஊழியம் செய்யக்கூடாது, இந்த பகுதியில் இருக்கக்கூடாது. நீ இங்கிலாந்து திருச்சபைக்கு விரோதமாக எழுதிய அந்த புத்தகத்தை அச்சடித்ததுனால இனிமேல் CMS சங்கத்துக்கும் உனக்கு எந்த உறவும் கிடையாது, நீ வெளியே போ என்று வெளியேற்றினார்கள். உடைந்து போனார், வேதனைப்பட்டார். எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு தனி மனிதனாக, எவ்வளவு உழைச்சி, எவ்வளவு சபைகள், எவ்வளவு ஸ்கூல்ஸ், எவ்வளவு மக்கள் உருவாக்கினாரு. அவர் கிடைத்த பரிசு கெட் அவுட் ரேனியஸ், வெளியே போ ரேனியஸ். ஒரு தனி மனிதனாக எப்படி தாங்க முடியும்? அம்மா, குடும்பம், சொந்தம், உறவுகள், சொந்த ஊர் எல்லாவற்றையும் விட்டு நமக்காக தன்னை அர்ப்பணித்து நமக்காக வாழ்க்கை தியாகம் பண்ண மனுஷனுக்கு எடுத்த பரிசு நீ திருநெல்வேலி இருக்கக்கூடாது. எப்படி இருக்கும்? உடைஞ்சிட்டார்ல, எப்படி வாழ முடியும் அந்த மனுஷனால? திகைச்சிட்டாரு, தயங்கிட்டாரு. இன்னும் என்ன பண்ண? ஆனா ஒண்ணு தெரியும், ஆண்டவர் கூட இருந்தாரு, கண்ணீரோடு நின்னாரு. வெளியேற்றப்பட்ட ரேனியஸ் என்ன பண்ணாரு? அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.